ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிடிடில இருந்து லேட்டஸ்டா ஆகஸ்ட் மாசத்துல ஒரு நாள் முக்கியமான ஒரு டிக்கெட்டை எக்ஸ்ட்ரா குவாட்டா வந்து ஓபன் பண்ண போறோம் அப்படின்ற லேட்டஸ்டான ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அது கூடவே இன்னைக்கு வந்திருக்க முக்கியமான தகவல் எல்லாத்தையும் டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் வீக்ல நமக்கு ஒரு நாள் மட்டும் அங்க பிரதர்ஷன டிக்கெட் நாளைக்கு சேரதுக்கு இன்னைக்கு ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து அன்னைக்கு தர்ஷன் பிளான் பண்ணியிருக்கிறவங்களால மட்டும்தான் அதை புக் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு 250 டிக்கெட் வர 17ஆம் தேதி காலையில நம்ம அங்க பிரதர்ஷனம் பண்றதுக்கு 16ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு ஓபன் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் இப்போ அடிஷ்னல் டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னா 1000 பேர் சேரத்துக்கான ஒரு ட்ரையல் வந்து பாக்குற மாதிரியான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாம இப்போ புக் பண்ண எல்லாருமே 750 பேர் தர்ஷனுக்கு வராங்களா அப்படின்னா ஒரு சில பேர் கண்டிப்பா தவிர்க்க முடியாத காரணத்தினால வராம இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அடிஷ்னல் டிக்கெட்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் கொடுக்கும்போது இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றனால கூட வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல அங்க பிரதர்ஷன டிக்கெட் 750ல இருந்து 1000 டிக்கெட்ஸா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்னும் 250 பேர் இதனால சாமி பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த புக்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்க 17ஆம் தேதி அங்க இருப்பீங்க, தர்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா 16ஆம் தேதி தான் புக்கிங்கை ஓப்பன் பண்றாங்க. 17ஆம் தேதி நம்ம ஏர்லி மார்னிங் போயிட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா 250 டிக்கெட்டு லாஸ்ட் வீக் ஓப்பன் பண்ணப்பே வித்தின் செகண்ட்குள்ளே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க வந்து அன்னைக்கு தர்ஷன்ல பிளான் பண்ணிருக்கீங்க, போயிட்டு இருக்கீங்க, டிராவல் பண்றீங்க அப்படின்னா மட்டும் அன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் கிடைச்சதுன்னா புக் பண்ணிக்கிங்க. எப்பயும் போல புக்கிங் ப்ரொசீஜர் தான். ஸோ ஒரு மொபைல் நம்பர்ல நம்ம மேக்சிமமா 2 பேருக்கு பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா 250 டிக்கெட் அப்படின்றனால ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே புக் ஆகும். நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே பேஜில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஷார்ப்பாக 12 மணிக்கு கிளிக் பண்ணி உங்களுக்கு கியூ இல்லாமல் உங்களுக்கு லாகின் பேஜுக்குள்ளே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக டிக்கெட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம மொபைல் நம்பரில் ஏற்கனவே புக்கிங்ஸ் இருக்குது அப்படின்னா 90 டேஸ்க்கான அந்த பாப்அப் வந்து வரும். ஸோ வருதா வரலையான்றது தெரியல, எப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஆதாருக்கு நமக்கு 90 நாள் டைம் கேப் கேட்குதா, மொபைல் நம்பருக்கு மட்டும்தான் வருதா அப்படின்றத நீங்கள் மேபி செக் பண்ணி கூட வந்து பார்க்கலாம். சப்போஸ் புக் ஆச்சு அப்படின்னா அந்த நாளில் நீங்கள் க்ரௌட் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது இந்த தர்ஷன் டிக்கெட்டை கூட யூஸ் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக வந்து இந்த டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. 16ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு ஓப்பன் ஆகுது. 17ஆம் தேதி ஏர்லி மார்னிங் நம்ம போயிட்டு அங்க பிரதட்சணம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது லேட்டஸ்ட்டாக டிடிடி கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். இதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்களா, சனிக்கிழமைக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. மேபி ட்ரையல் பார்க்கறதுக்கு கூட ஓப்பன் பண்ணலாம். நவம்பர் மாதத்துக்கான அங்க பிரச்சனை டிக்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா டிக்கெட் கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கா என்ன அப்படின்றத நம்ம இந்த மாதம் புக்கிங்கில் வந்து செக் பண்ணிக்கலாம். மீதி எல்லாமே நமக்கு என்னென்ன புக்கிங்ஸோ அதோட லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே இங்கே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமமும் அதே மாதிரி வந்து லோக்கல் டெம்பிளுக்கான சேவா டிக்கெட்டோட ஓப்பனிங் பற்றின அப்டேட் வந்து கொடுக்கல. மீதி எல்லா அப்டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஏபிஎஸ்ஆர்டிசியில் திரும்பவும் 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதில் இன்னுமே ஒரு சில டவுட் வந்து கேட்குறீங்க. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டு ட்ராவல் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறீங்க, ஆனால் டிக்கெட்டில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது கம்பல்சரி ட்ராவல் பண்ணணும்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டாக நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஆனால் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ட்ராவல் பண்ணாமையே தர்ஷன் வந்து பார்த்துருக்காங்க. அதை நான் நிறைய கமெண்ட்ஸை கூட உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்பயும் சொல்கிற விஷயம் அதுதான். என்ன அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற கம்பல்சரி கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க திருச்சியிலேருந்து இந்த பஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா புக் பண்ணிட்டு அவர் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணவே கிடையாது. ஒரு 1 மந்த் முன்னாடி தர்ஷன் போயிட்டு தான் வந்தாங்க. அதனால தரிசன டிக்கெட்டை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு புரட்டாசியில் வந்து 14ஆம் தேதிக்கு எதுவும் தர்ஷன் டிக்கெட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் புக் பண்ணுங்கள். திருச்சியிலேருந்து கூட டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நான் வந்து ஓங்கோல்ல இருந்துலாம் ட்ரை பண்ணுறதுக்கு நான் திருச்சியிலேருந்து தான் போகிறேன், நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும்னா இந்த பஸ் டிக்கெட்டை நீங்கள் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு தமிழ்நாட்டிலேருந்து இந்த ஃபேர் கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க. திருச்சியிலேருந்து 14ஆம் தேதிக்கு வந்து பாருங்கள் 200 டிக்கெட்டுக்கு மேலே அவைலபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி மதுரை செக் பண்ணி பாருங்கள். சென்னையில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே புக் ஆயிரும், கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை தவிர வேற எங்கெல்லாம் இருந்து போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி பற்றி தனித்தனியாக நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். புக்கிங் பற்றியும் அதில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ 14ஆம் தேதிக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, ஓப்பனில் தான் இருக்குது. உங்களுக்கு 15ஆம் தேதி வேணும் அப்படின்னா நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அடுத்து 16, 17 அப்படியே வந்து உங்களுக்கு அக்டோபர் மாதத்தோட இனி தர்ஷன் டிக்கெட் எல்லா நாளுமே இருக்கும். ஏன்னா பிரம்மோற்சவ நாட்களுக்கு மட்டும்தான் நமக்கு கேன்சல் பண்ணியிருந்தாங்க. மீதி எல்லா நாளுமே உங்களுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்து திருமலையில் எனக்கு வந்து ஆன்லைனில் ரூம்ஸ் வந்து கிடைக்கல, ப்ரைவேட் ரூமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க
கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன்ல ட்ரை பண்ணுங்க. புதுசா கட்டியிருக்கக்கூடிய பில்டிங்ல ரூம்ஸ் எல்லாம் ரொம்பவே நீட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஏன்னா பிரைவேட் அக்கமடேஷன் பொறுத்த வரைக்கும் திருமலையில நம்ம டைரக்டா போயிட்டு ட்ரை பண்றது தான். ஆனா எல்லா மடங்கள்லயுமே நமக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க. இருந்தா கொடுப்பாங்க, இல்ல அப்படின்னா இல்ல நீங்க வேற இடத்துல ட்ரை பண்ணுங்க, இல்ல ரூம்ஸ் அவைலபிள் இல்ல அப்படின்ற பதில் தான் நிறைய இடத்துல இருந்து கிடைக்கும். ஆனா இந்த கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷன்ல மட்டும்தான் ஆன்லைன்ல ரூம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுவும் நீங்க வந்து இந்த பேஜ்லயே போயிட்டு சைன்இன் பண்ணி இதுலயே பே பண்ணி நீங்க புக் பண்ணிட்டு போங்க. மற்றபடி வாட்ஸ்அப் இருக்கு, அதே மாதிரி அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி நான் வந்து அவங்க நம்பர் கொடுத்தாங்க அதுக்கு அமௌண்ட் அனுப்புனேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு அந்த ரிசிப்டோட போயிட்டு ஸ்டே பண்ணுங்க. இங்க ரூம்ஸ்ல வந்து சிங்கிள் பர்சன்ஸ்க்கு கூட வந்து தங்குறதுக்கு அலோவ் பண்றாங்க அப்படின்ற விஷயமும் சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க நவம்பர் மாசம் வரைக்கும் கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுல எப்படி நீங்க செக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த கர்நாடகா டெம்பிள் அக்கமடேஷனோட பேஜுக்கு போயிடுங்க. இதுல நமக்கு லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் அதே மாதிரி கன்னடா வந்து கொடுத்துருப்பாங்க. கன்னடம் தெரியலன்னா இங்கிலீஷ் நம்ம கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம சைன்இன் வந்து பண்ணிக்கணும். நம்மளோட இமெயில் ஐடி கொடுத்து சைன்இன் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பாருங்க அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். இதுல வந்து நம்மளோட புக்கிங்ஸ் பண்ணியிருந்தோம்னா மை புக்கிங்ஸ்ல போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ரூம் டைப் வந்து கேட்டிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது நான் ஏசி ரூம் தான். இதுல செக்இன்ல வந்து நீங்க கிளிக் பண்ணி பார்த்தா எந்த மாசத்துக்கு அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆகஸ்ட், அதே மாதிரி அடுத்தது செப்டம்பர், என்ன வந்து அக்டோபர் மாசமும் ஓப்பன் ஆயிடுச்சு. நவம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி வரைக்கும் ரூம்ஸ் வந்து இருக்கு. ஸோ நவம்பர் மாசத்துல உங்களுக்கு ரூம்ஸ் தேவைப்படுதுன்னு நினைச்சீங்கன்னா இதுல புக் பண்ணுங்க. இந்த ரூம்ஸ் வந்து 900லேயே கிடைக்கும். அதாவது 900 ரூபாய் தான் உங்களுக்கு வந்து வரும். செக் அவுட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டே கூட வந்து பண்ணிக்கலாம், இல்ல 2 நாளைக்கு கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதுல ரூம்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து 2 பேர் கொடுத்துக்கோங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகிட்டு ரூம்ஸோட புக்கிங் பேஜ் வந்து வரும். ஸோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ் தான், ஜிஎஸ்டி வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ நல்லாவே ரூம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஏசி ரூம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரூம்லேயே வந்து ஒவ்வொரு பிளாக்ல வந்து உங்களுக்கு தனித்தனியா இருக்கு. இது வேற நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போதைக்கு ஏசி ரூம்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு மற்ற மாசங்கள்ல. நான் ஏசி ரூமோட பிரைஸ் வந்து நார்மல் அப்படின்றனால உங்களுக்கு வந்து ஃபுல் ஆயிரும். இப்போ ஏசி ரூம் கொடுத்துருக்கேன் பாருங்க. நவம்பர் 14 வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் மாசத்துல அவைலபிள் இருக்கு. செப்டம்பர் மாசத்துல நிறைய நாளுக்கு ரூம்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஆகஸ்ட்ல கூட நமக்கு 26, 28, 29ஆம் தேதியெல்லாம் ரூம் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிரீன்ல இருந்துச்சுன்னா ரூம் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுலேயே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து 2 ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 3 நாளைக்கு கூட இங்கே ரூம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு ஏசி ரூம்லாம் போனீங்கன்னா மினிமமா 2500 ரூபா, அதே மாதிரி ஜிஎஸ்டி சேர்த்து 2800 ரூபாய் உங்களுக்கு வரும். இல்லை 900 ரூபாய் ரூம் கன்வீனியன்ட் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து எடுத்துக்கலாம். 2 அடல்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு கிட்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. சில டைம் 3 அடல்ட் இருக்கீங்கன்னா ரிக்வஸ்ட் பண்ணால் ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாய்ப்பு இருக்குது, தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் அப்படின்ற இலவச தரிசன டிக்கெட் டெய்லியுமே கீழ் திருப்பதியில கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து இன்னைக்கு 15,500 டோக்கன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டோட கவுண்டிங் வந்து சேஞ்ச் ஆகும். வீக்கெண்ட்ஸாக இருந்தால் டிக்கெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஸ்ரீவாரிமெட்டிலையும் ஃபர்ஸ்ட் எல்லாம் 5000 டோக்கன் அப்படின்றது 5000ஆவே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் வீக் டேஸ்ல வந்து 3000 தான் கொடுக்குறாங்க. வீக்கெண்ட்ல தான் 5000 டிக்கெட்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா இன்னைக்கெல்லாம் ரொம்பவே க்ரௌடு ஹெவியாக தான் இருந்துச்சு. ஒருத்தர் வந்து வீடியோ கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. க்யூவில் வந்து நம்ம முன்னாடியே வெயிட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அங்கேயே வந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் நடந்து போயிட்டு தான் ஸ்கேன் பண்ணி தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நடந்து போகிற ஐடியா இல்லைன்னா நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கனாக வாங்கிட்டு போங்க. நேற்று திருமலையில தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 73,246 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வதர்ஷனம் 31 கம்பார்ட்மெண்ட் 18 மணி நேரம் மேக்சிமம் வந்து ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு ஒரு 4லேருந்து 6 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு மினிமமா ஒரு 2 to 4 மணி நேரம் ஆகலாம். தரிசனத்துக்கான நேரம் அப்படின்றது எல்லாமே ஆவரேஜ் டைம் தான். அது நீங்க போற டைம், இருக்கக்கூடிய க்ரௌடு, அந்த சிச்சுவேஷன்ல அவங்க நம்மள வெயிட் பண்ண வைக்கக்கூடிய டைமை பொறுத்து தான் உங்களுக்கான தரிசன நேரம் அப்படின்றது ஆகும். அதனால நம்ம தர்ஷன் டைம் வந்து இவ்வளோ சொன்னாங்க, நம்ம போகும்போது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ மினிமமா இவ்வளோ நேரம் இருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு அப்ராக்சிமேட்டான டைமு. ஸோ இதுதாங்க இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டாக இருக்கு. டிடிடியோட நவம்பர் மாதத்துக்கான புக்கிங் எல்லாமே சொல்லிட்டாங்க. இன்னும் 1-2 புக்கிங்ஸோட அப்டேட் வந்து இதில் அப்டேட் ஆகிறதுக்கு இருக்கு. ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு இல்லைன்னா நேற்று நீங்கள் தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.